உணவுகள், பானங்கள் இது ரொம்ப முக்கியங்க. நமக்கு இதை பற்றின ஒரு அவேர்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா, நம்ம துளசி போட்டு தண்ணி குடிக்கிற வழக்கம் நமக்கு இருக்கும். ஆனால் அதெல்லாம் இப்போ நம்ம கடைபிடிக்கிறதே கிடையாது. சீரகம் போட்டு தண்ணி குடிங்கன்னாலே கொதிக்க வச்சு குடிக்கணுமா அப்படின்னு கேள்வி கேட்குறவங்க தான் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். சீரகம் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு குடிக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. நைட்டு சீரகத்தை தண்ணியில் போட்டு வச்சுட்டு அன்றைக்கி டே ஃபுல்லாக அந்த தண்ணியே பயன்படுத்தினாலே போதும். ஓகே, நைட்டு சீரகம் போட்டுட்டு மறுநாள் காலையில் எழுந்து அந்த தண்ணியே நீங்கள் கடைபிடிக்கிறீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். உங்கள் உடம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சிஜன் லெவல் நல்லா டெவலப் ஆகி கிடைக்கும். நுரையீரல் சம்மந்தமான தொற்று எதுவும் வராது. உடல் செரிமானத்துக்கு ரொம்பவே பயன்படும். அப்போ தண்ணியில் சீரகம் போட்டு வச்சு குடிக்க முடியும். ஆனால் அதையும் நம்ம மறந்துட்டோம். ஓகே, அதனால் இப்போ அது ஒரு தனி பானங்களாக சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஓகே, துளசி தீர்த்தம் அவ்வளோ நல்லது இருக்குது. அந்த துளசி தீர்த்தம் நிறைய குடிக்கக்கூடாது. ஓகே, ஒரு 2 ஸ்பூன் குடிக்கணும். அது டெய்லி பார்த்திங்கன்னா நம்மளுடைய வழக்கத்தில் இருந்தது. ஆனால் இப்போ நம்ம அதை மறந்துட்டோம். இந்த மாதிரி அதே மாதிரி கற்பூரவள்ளி தண்ணி, சொரக்காய் தண்ணியில் போட்டு வச்சுட்டு குடிச்சிங்க அப்படின்னா உடம்புல நீர் சத்து குறைபாடே வராது. நம்ம சொல்லுவோம் நீர் சத்து குறைபாடுனாலே நம்ம என்ன சொல்லுவோம், நம்மளோட உடம்புல நீர் பற்றாக்குறையாயிருச்சு, யூரினில் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு, இதெல்லாம் நீர் சத்து குறைபாடுன்னு சொல்லுவீங்க. அதே மாதிரி சலைவா வர்றதே இல்லை, வாயில் எச்சில் வர்றதே இல்லை, சாப்பிடும்போது கூட எச்சு ஊறதே இல்லை அப்படின்லாம் சொல்வீங்க. ரத்தம் சம்மந்தமான பிரச்சனைகள் வரும்போது, பற்றாக்குறைகள் வரும்போது தண்ணி நம்ம சரியாக குடிக்கிறது இல்லையோன்னு தோணும். செரிமானம் சம்மந்தமான பிரச்சனைகள் வரும்போது தண்ணி சரியாக குடிக்கிறது இல்லையான்னு தோணும். ஆனால் ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விஷயம் சொல்லட்டுமா, தண்ணி சரியாக குடிக்கல அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே கால்வலி வரும். இது ரொம்ப முக்கியமானது. ஆனால் அதை தெரிஞ்சுக்கிறதே கிடையாது. ரொம்ப கால்வலிங்க, தீராத கால்வலி. 10 வருஷம் 15 வருஷமாக மாத்திரை சாப்பிட்டுட்ருக்கேன். தண்ணி ஒழுங்காக குடிங்க. ஒரு மாதத்தில் நீங்கள் தண்ணி ஒழுங்காக குடிச்சு இந்த ப்ராக்டிஸை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக 30 டேஸில் உங்களுக்கு கால்வலி கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறத நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே, கால்வலியே வராது. இப்படி சொல்கிறவங்க நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். ஓகே, ஸோ தீராத கால்வலி உங்களுக்கு இருக்குன்னா நீங்கள் தண்ணி ஒழுங்காக குடிக்க மாட்டீங்க. இனிமே தண்ணி அதிகமாக குடிக்க பாருங்கள்.